ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். அதை லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மசாலா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி குழம்பு பண்ணலாம். இப்போது கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். நான் ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றி பண்ண போகிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3 மிளகாய், அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அந்த சூட்டில் நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம மசாலா சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டி கருகிரும். அதுக்கு அடுத்து தான் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அப்போ குழம்பு வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேறொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு கொத்து இல்லைனா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கடைசியாக மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில், ஏன்னா ஸ்பீடாக வச்சோம் அப்படின்னா கருகிரும். மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் மசாலா வதக்கணும்ல, அதில் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் போட்டு நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இதே கன்சிஸ்டன்சியில் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவை சேர்த்தோடனே நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக இது கொதி வர விட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ரா ஸ்மெல் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ முட்டை நம்ம டைரெக்டாக உடச்சி ஊற்றுறது அப்படிங்கிறதுனால கெட்டுப்போன முட்டை இருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு அதில் முட்டையை நம்ம போட்டோம் அப்படின்னா அடியில் தங்கணும். அப்போ தான் நல்ல முட்டை. மேலால் மிதங்கி வந்துச்சு அப்படின்னா அந்த முட்டை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. பாத்திரத்தில் கண்டிப்பாக தண்ணி நிறைய இருக்கணும், கொஞ்சமாக தண்ணி வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த சைடு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ குழம்பு லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாம். குழம்பு அப்படியே நல்லா கொதித்து லேசாக சைட்லலாம் எண்ணெய் லைட்டாக வர ஆரம்பிக்கும் போது நம்ம முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம பார்த்தோம்ல எல்லா முட்டையுமே நல்லா தான் இருக்குது. டைரெக்டாக அப்படியே உடச்சி சேர்த்துக்கலாம். இப்படி உங்களுக்கு சேர்த்துறதுக்கு வரல அப்படின்னா ஒரு சின்ன கப்பு இல்லைனா நல்ல ஒரு குழிக்கரண்டி, நம்ம மாவெல்லாம் எடுக்கும்போது அந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அதில் உடச்சி ஊற்றி அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்தும் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான். இதே மாதிரி நம்ம 5 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம்.
இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக அப்படியே திருப்பி விட போகிறேன் அடுத்ததாக. இது திருப்பி போட்டாலும் ஒன்றும் ஆகாது, உடையாது, எதுவுமே பண்ணாது, அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அப்படியே அழுங்காமல் திருப்பி போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி பொறுமையாக பிரட்டி விடுங்க. நல்லாவே 3/4வாசி வெந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். நீங்கள் போட்ட உடனே வந்துட்டு திருப்பிடாதீங்க, முட்டை உடஞ்சி குழம்புலாம் ஒரு மாதிரி வீணாயிடும். இப்போ அவ்வளோதான். இந்த சூட்டில் வந்துட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், அப்படி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட மல்லித்தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.